உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 21 நாள் இல்லை 23 நாள் இல்லை 28 நாள், இந்த நாட்களுக்குள்ள தான் அடங்கும். ஏன் சார் அடிக்கடி சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியுது. இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது நவகிரகங்கள் 9 கிரகங்கள்ல இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியமானது. சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு ஒரு பெண், அப்போ ஒரு மனைவியாக வரவங்க, அதை குறிப்பதுதான் இந்த சுக்கிர பகவான். அப்போ ஒரு வாழ்க்கை ஒன்று சேருது. அப்ப அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு சேர்ந்து அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சு நிம்மதியாக வாழும்போதுதான் அந்த வாழ்க்கை முற்று பெறுகிறது. அப்ப அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சரியில்லை அப்படின்னா நல்ல வாழ்க்கை அமையாது. ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை, 2 வாழ்க்கை, 3 வாழ்க்கை கூட அமையுது. அப்படி அமைஞ்சும் அந்த வாழ்க்கையில திருப்தி இருக்கிறது இல்லை. இது சுக்கிர பகவான் நல்ல அமையலினா. அடுத்தது ஒரு நல்ல வீடு கட்டணுங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அப்போ நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல சொகுசான வாழ்க்கை, அந்த பங்களாவில் ஸ்விம்மிங் பூல், தியேட்டர் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறது அந்த சுக்கிர பகவான் நல்ல இடத்துல அமைந்தால் அந்த மாதிரியான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். அது போக சொகுசு காரு, அது போக பார்த்தீங்கன்னா சொகுசு பைக்கு, அது போக வண்டி வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்றவங்க, இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது விருச்சக ராசியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி தனுசு ராசிக்கு வர்றாங்க. அதாவது 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் அந்த தனுசு ராசியில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 8ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் சுக்கிர பகவான் மீன ராசிக்கு. அப்ப அவர் போய் எங்க இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் இல்ல 8ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் இருக்கும்போது என்ன ஆகும்? 10ஆம் இடத்தை கண்டிப்பாக கெடுக்கும். அந்த 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானத்தை கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு கெடுப்பதற்கு 100க்கு 99% சான்ஸ் இருக்குது. ஆனா கண்டிப்பா கெடுக்க மாட்டார். ஏன் கெடுக்க மாட்டார் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. குருவுடைய வீட்டுக்கு சுக்கிர பகவான் வரக்கூடாது. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா தேவகுரு, சுக்கிரன் அசுர குரு. அப்ப அந்த அசுர குருவாகப்பட்டது தேவகுரு வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பா நல்லதை செய்ய விடமாட்டார். 2வது பாயிண்ட் ஆயிடுச்சுங்களா? அப்ப 2 வழியிலுமே நீங்க பாதிக்கப்படுறீங்க. ஆனால் பாதிக்கப்படுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. எப்படி இல்லை அப்படின்னா, இதே குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்துல இருந்து வக்கரமேட்டாரு. வக்கரம் அடைஞ்சு 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 10ஆம் இடத்துலதான் சுக்கிரனும் இருக்கிறாரு. இது ஒரு அருமையான டைம், ஒரு அற்புதமான டைம், ஒரு அதிர்ஷ்டமான டைம். மீனராசிக்காரங்களே, உங்களுக்கு இப்பதாங்க ஜாக்பாட். அப்ப அந்த 10ஆம் இடத்தை அந்த வக்கரம் அடைஞ்ச குரு பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். சார், நாங்க அதைத்தாங்க சார் எதிர்பார்க்கிறோம். நான் காசு எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல. எங்களுக்கு தேவை மனசார ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. எங்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நல்ல பிசினஸ் இருக்குது, எல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லை. பொண்ணு சரியில்லை, பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையல, பையன் சரியில்லை, பையன் நல்லா படிக்கல, நல்ல வேலை கிடைக்கல, இது மாதிரிலாம் இருக்குது சார்.
சார் நாங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும் சார், இந்த நிம்மதி கிடைச்சா போதும் அப்படிங்கிறது ஒரு சிலர். ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆச்சு, ஒரு சிலருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு வேலைக்கு போய் அந்த வேலையை நிம்மதியாக செய்ய முடிய மாட்டேங்குது. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியுது. இதற்கு காரணம் ஜென்மச்சனி. அப்ப அது ஒரு பக்கத்துல இருந்துட்டாலுமே, இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி நான் சொல்றேன் இல்லையா, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியால் மீன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் சொல்றேன்னா, உங்களுடைய ராசியுடைய அதிபதி குரு பகவான். அதே குரு பகவான் உங்களுடைய சுக்கிர பகவானை 7ஆம் பார்வையாக பார்க்கறாங்களா? கண்டிப்பா பார்க்கறாங்க. அப்ப அது எங்க இருக்குது? 10ஆம் இடத்துல இருக்குது. அது போக உங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கறாங்க. அப்ப சுக்கிர பகவானும் சனி பகவானும் அதீத நட்பு கிரகங்கள். அப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு தொழில்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தொழில்ல பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே ஸ்ட்ரக்கை நிக்குது இல்லைங்களா, அது எல்லாமே மாறும். ஒரு சைன் போட்டா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஒரு சைன் போட்டா அந்த பெரிய பிசினஸ் ரன் ஆகும். அப்ப இப்ப பல கோடிகள் ஒரு பிசினஸ்ல இறக்கி ஒரு குழப்பத்தில் நிக்குது. அந்த குழப்பமும் இப்ப தீரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் 2 பிசினஸ் 3 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 பிசினஸ் ட்ரக் ஆகி ஒரு பிசினஸ் தான் ஓடிட்டு இருக்குது. அந்த ஒரு பிசினஸுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல காசு பணம் வரமாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடன் ஒரு இடத்துல வாங்கினா கரெக்டா கட்டிடுவோம், கரெக்டா கட்டிட்டு தான் இருந்தோம். இப்ப அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. அவங்க கிட்ட போய் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற மன வேதனை, மன இறுக்கம், செத்து போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு மன வேதனை வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா எனக்கு தெரியும். ஆனா இந்த வேதனையில இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில வருவதற்குண்டான டைம் வந்தாச்சு. நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு மனிதனுக்கு ஒரு வருடத்துல 10 வருடத்துல ஒரு நாள் நல்ல நாள் வந்தால் போதும். அந்த 10 வருடம் பட்ட கஷ்டம் அந்த ஒரு நாள்ல இருந்து அப்படியே மாற தொடங்கும். அது மாதிரியான ஒரு டைம் உங்களுக்கு வந்தாச்சு. இதுல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆண் பிசினஸ் பண்ணியிருந்தா சரி, பெண் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த ஆண் பெண்ணாகப்பட்டது அந்த ஆணுகோட இருந்தும் இவ்வளவு கஷ்டத்தையும் சகிச்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இந்த ஆண் பெண் குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அவசரப்பட்டு பெண்களே ஆண்களை வெறுத்துறாதீங்க. அவங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பீரியட்ல ஒரு தப்பான வழியில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், ஒரு தப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை திருத்துறதுக்கு பாருங்க. தயவு செய்து அவர் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்களும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. தைரியமாக இருங்க. தன்னம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உறுதியா நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே நிறைய பேர் அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.